ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நைட் நம்ம வந்து நாம் எட்டு வந்துருக்கிற திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுட்டு டென்ட்டெல்லாம் போட்டு இப்போ நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடம் பார்த்திங்கன்னா சிக்கானஹள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஊரில் ஒரு சின்ன ஒரு கடை. ஸோ எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், அப்புறம் காளான் ஃப்ரை, மஷ்ரூம், ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே சரி நம்ம அங்கே போயிட்டு ஒரு எக் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஸோ எக் ரைஸ் போட ஆரம்பித்தார், வேறு லெவலில் போகிறாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் நம்ம ஊர்லேயும் தான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றோம், எக் ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவரும் விறுவிறுன்னு எடுத்து ஸோ என்ன ஒரு பக்கம், முட்டை ஒரு பக்கம், ஸோ அதுக்கான தேவையான மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போட்டார். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக மசாலாலாம் போட்டு நம்மக்கிட்ட ஒரு எக் ரைஸ் சுட 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 நம்ம கையில் கொடுத்துட்டாப்புல. இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாய் வைக்கும் போதே நல்ல ஒரு சூடு. நம்மளுக்கு சாப்பாடுனாவே சூடாக இருந்தால் ஆகவே ஆகாது. நம்மளுக்கு சில்லுன்னு சாப்பிட்டே பழகிடுச்சு. நம்மளுக்கு இந்த சூடாக கொடுத்தாவே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வர்றது கோவம் தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு சில்லுன்னு இருந்துச்சா டக்குன்னு எடுத்து சாப்பிட்டே இருக்கலாம். பட் சுட சுட சாப்பிட்றது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குன்னு எனக்கு மட்டும் தான். பட் நிறைய பேர் வந்து சுட சுட சாப்பிடுவாங்க. அவங்க எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து டக்கு சாப்பிட்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து அந்த சாப்பிடும்போதே அந்த ஒரு சூடு அதோடு கேட்டு ஒரு ஸ்பைசி நல்லா ஒரு காரமாக போட்டிருந்தாப்புல நல்லா தான் இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது. அதே மாதிரி எக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. சில இடத்துலலாம் சாப்பிட்ருக்கேன், எக்கு வந்து ரொம்ப தீச்சிருப்பாங்க. இங்கே இது வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். சில இடத்துல நீங்களாம் நோட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நேரம் அதை வதக்கி அது எண்ணெயில் அப்படியே ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கும். ஸோ மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சலாம் இல்லாமல் கொஞ்சம் லெவலாக அப்படியே மசாலா போட்டு பச்சை மிளகாவோடைய டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் பச்சை மிளகா வந்து நீட்டாகவே அறுத்து போட்டிருந்தாப்புல, அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நம்ம எப்போவுமே சாஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அப்படியே சாப்பிட மாட்டோம். ஏன்னா ஃப்ரெஷ் டேஸ்ட் அப்படியே வேணுன்றதுக்காகவே நம்ம பிரியாணியில் கூட நம்ம அந்த ரைத்தாவோ இல்லை சால்னா இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது அது அப்படியே சாப்பிட்டா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸே. அது கூட வந்து வெங்காயம் கொடுத்துருந்தாப்புல, வெங்காயம் கொஞ்சம் சிறுசாக நறுக்கி மேலே போட்டிருந்தார். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட வந்து பற்றி எலுமிச்சை பழம்லாம் கொடுத்துருந்தாப்புல. ஸோ அப்புறம் அவரும் நம்ம கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை, நீங்கள் எங்கே எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, ஓகே நீங்கள் வ்ளாகராக வீடியோ எடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருந்தாப்புல. ஸோ ஆமாம் வீடியோ தான், எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம யூடியூப் சேனல்லாம் சொல்லி ஸோ ஓகே நான் வீடியோ எப்போ போடுவீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படியே பேசிட்டே சாப்பிடும்போது என்னதான் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை மீறி சுட சுட சாப்பிடும்போது கண்ணெல்லாம் கீழே சொட்டுது ஒரு பக்கம். எப்போவுமே சாப்பாடு சூடாக இருக்கும்போது காரம் அதிகமாக தெரியுமோ, அது எனக்கு மட்டுமான்னு தெரில, பட் எல்லாருக்குமாவா இருக்குமான்னு தெரியல. பட் எனக்கு அப்படி இருக்கும். சூடாக சாப்பிடும்போது சும்மா கொஞ்சம் காரமாக இருந்தாலும் நிறையா காரம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, ஸ்மெல் வைஸ் ஓகே. 50 ரூபா தாங்க அதிகபட்சமே. நான் இங்கே வந்து எனக்கே ஒரு டவுட் ஆச்சு சாப்பிடும்போது, என்னடா இது நம்ம ஊரில் 60-70 சொல்கிறாங்களே, இவர் என்ன 50 அப்படின்றாருன்னு எனக்கே ஒரு ஷாக்கு. பட் 50 ரூபான்றதுக்காகலாம் அவ்வளோ இதுவாலாம் இல்லை. நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல காரம், நல்ல ஒரு மணமாகவும் இருந்தது. ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதுவும் சுட சுட சாப்பிடும்போது அப்படியே மூஞ்செல்லாம் வேர்த்து ஒழுகிச்சிங்க. அந்த அளவுக்கு சூடாகவும் இருந்தது, நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்டேன். இப்போ வெளியிலலாம் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாதம் கம்மியாக இருக்கும், லைக் வந்து நம்மளுக்கு பத்தாது, ரொம்ப ஒரு கிண்ண அளவு தான் கொடுப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா 2 கிண்ணம் வாரி போட்டு கொடுத்துருந்தாப்புல. அது இன்னமும் நல்லா இருந்தது. வயிறு நிறையா சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ஸோ காரம் அதிகமாக இல்லாது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தொடர்ந்து ரைட் பண்ணிகிட்டே இருக்கனால காரம் அதிகமாக எடுத்துக்கவும் முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் சிக்கன் ரைஸ், எக் ரைஸ்லாம் எப்படி இருக்குது, அதுவும் இதுவும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின் டைம்ஸ் பாபு.
மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த திருப்பத்தூர் டு கோவா சைக்கிள் ரைடு வந்து வெற்றிகரமாக முடியணும். இது 3 நாள் முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு 4வது நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு அண்ட் வந்து ட்ராவல் vlog எல்லாமே போட்டுட்ருக்கேன். அண்ட் கோவாவுக்கு போனால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. நான் நிறையா பிளான் பண்ணிட்டும் இருக்கேன் கோவாவில் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.